ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டீம் எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்த எபோ த டவோ மானுவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட் 3 பார்க்காதவங்க பார்த்துருவோம். அப்புறம் இதுதான் இந்த மானுவோட ஃபைனல் சாப்டர்னே வச்சுக்கலாம். இனிமேல் ரிலீஸ் ஆக தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். இந்த மானுவ சாப்டர் வர வரைக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மானுவா என்னோட சேனலில் போடுவேன். அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் யங் மாஸ்டர் போர்த்தில் போயிருப்போம். அதோட தான் முடிச்சிருப்போம். அதோட கணிச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த யங் மாஸ்டரும் நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு இன்னும் பயந்துருப்பான். தம்பி கிட்ட வராத உன்னை சும்மா விட மாட்டாங்க எங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவனும் ஒரு சீல்டு எடுத்து போட்டிருப்பான் அந்த டாலிஷ்மேனை வச்சு. நம்ம ஹீரோ இந்த டாலிஷ்மேனாலாம் என்னை நிறுத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கையில் வந்து பவர்ஸை கேதர் பண்ணிட்டு அந்த சீல்டு மேலே ஒரே ஒரு பஞ்சு தான். நம்ம ஹீரோவும் ஒரு பஞ்சு விட்டுருப்பான். அந்த பஞ்சில் அந்த சீல்டு உடஞ்சி அந்த சீட்டுக்குள்ளே இருந்த அந்த யங் மாஸ்டரும் பறந்துருப்பான். நம்ம ஹீரோவும் அவன் பறந்து கீழே விழுந்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவும் அவன் பக்கத்தில் போயிட்டு, என்ன தம்பி இன்னும் அடி வாங்க தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஈவிலாக ஸ்மெல் பண்ணுவோம். ஏன்டா என்னை இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த குண்டு பயிலும் கற்றுக்கிட்டு இருக்க, எதுக்கு பண்ணுறேன்னா என்னோட பவர்ஸை திருடி நீ வச்சுக்கிட்டு என்னையே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பவர்ஸை திருட்டு என்னையே நாவும் வச்சுக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு குத்துவான். இப்போ இவனும் என்னை விட்டுறான்னு பின்னாடியே போய்ட்டுருப்பான். நம்ம ஹீரோவும் 2 வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா என்னோட பவர்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது இவனும் அடே நான் 1 வருஷமாக தான் இந்த பவரையே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த யங் மாஸ்டர் சொல்லியிருப்பான். சாரிப்பா தப்பான ஆளை நான் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் மன்னிப்பு கேட்டிருப்பான். என்னடா பண்ணுறதையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாம்ல நான் தேவையில்லாமல் இவ்வளோ பேர்த்த போட்டு தள்ளி நம்மளோட கையெல்லாம் அழுக்காக்கிட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் தான் அந்த குண்டு பயலும் இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்கும், ஏன்டா என்னோட 7 சோல்ஜர்ஸை கொண்டு விட்டேன், அது மட்டும் இல்லாமல் அந்த டிங் ஃபேமிலியோட பொண்ணையே பொடுத்தல்ட்டேன், இதுக்கெல்லாம் பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? ஏய் தம்பி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஓடலான்னு பார்க்குறியா? உன்னை யாருமே சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறக்குள்ளேயும் ஒரே ஒரு ஸ்லாஷ் தான். அவனோட கதை அங்கேயே முடியுது. நம்ம ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் நீ மற்றவங்களோட டிவைன் கர்வை திருடி இருக்க, அதனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு இருந்த கஷ்டம் அவனுங்களுக்கும் இருந்திருக்கும், மேபி அவனுங்க டெத்தாக கூட ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் கிளம்பியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தாட்ட தான் போயிருப்பான். தாத்தாவும் நம்ம ஹீரோ மேலே இருக்க பிளட்லாம் பார்க்குறாரு. தம்பி ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கொளுத்தி விட்டு வைப்பா, நம்மளை யாராச்சும் பின்தொடர்ந்து வந்துட போகிறானுங்க அந்த பிளட் மேலே வச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஹீரோ அந்த பிளட்டை கொளுத்திருப்பானுங்க. இப்போ ஹீரோவோட டீச்சர் சொன்னது தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரும். நம்ம ஹீரோ ஒரு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள், அவன் முழுசாக வளர்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்கிட்டேயாச்சும் மாட்டிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் தடையுமே இல்லாமல் அழிச்சிட சொல்லுவார். இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தாத்தாவும் இப்போலாம் எனக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணுற போலேயே சிவசி அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருப்பான். அப்படியே ஃபியூ டேஸ் கழிஞ்சு போயிடுது. இப்போ எல்லா பேரும் வந்திருப்பானுங்க. இந்த ஆட்களும் இங்கேருந்து பாடியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பானுங்க. அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இதை யார் பொறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க பாடி கண்டிஷன்லாம் வச்சு பார்த்தா பயங்கரமான ஒரு ஈவில் ஸ்பிரிட் பொறுத்தல் இருக்குது மெஜஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரை பற்றி இப்போ தான் நமக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் வந்து அசிஸ்டன்ட் மெஜஸ்ட்ரி. ஆமாம், இவர் வந்து ஷியூ கண்ட்ரியில் இருக்கார். இவர் பேர் வந்து லீ கஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி உன்னோட ஒப்பீனியன் சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ தான் இவனை பற்றி நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு கோர்ட்டை சேர்ந்த ஒரு கிளர்க்காமா. இந்த கிளர்க்கு வந்து என்ன பண்ணுவான்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். இவனோட பேர் வந்து சூகு ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க வந்து 4th யங் லேடி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன இதெல்லாம் 4th யங் லேடி மேலே பழைய போட்டு நீ இசாயெல்லாம் இருக்கியா அப்படின்னு கத்திருப்பான் அந்த மெஜஸ்ட்ரியும். அதுக்கு இவனும் இல்லை நான் சொன்னதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் என்னையா பண்ணுறது, நான் சொல்ல வந்தது வந்து யங் லேடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இந்த எலும்பில் இருக்க ஒரு மார்க்கை பார்த்தீங்களா, எவனோ போடுதல் இருக்கான், இவன் வந்து ஆறாவெல்லாம் யூஸ் பண்ணல, ஒரு டேகரை வச்சு தான் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு சில பாடிஸை வச்சு பார்க்கும்போது அவர் ரொம்பவே திறமையானவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா ஒரு தடயத்தை கூட விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஒரு காலடியை பார்த்தீங்களா, அந்த காலடி போயிட்டு இருக்க இடத்துல லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவனு கடுப்பாக இருப்பான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட மகனையே போட்டு தள்ளியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஜஸ்ட்ரியும் கடுப்பில் இருக்க. அதே சமயத்தில் அந்த கிளர்க்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இந்த பைப்புலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கு இந்த மெஜஸ்ட்ரியும் அப்படி என்ன தாண்டா விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ கஃபே மெஜஸ்ட்ரின்னு கேட்க, அதுக்கு இவன் சரி இருப்பா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உன் மைனுக்கு என்ன நினச்சி சொல்கிறேன், உன் மைனை போட்டு தள்ளும் போதே அவனோட சோலை கூட விட்டு வைக்காமல் போட்டு தள்ளியிருக்காங்க. அந்த அளவுக்கு உன் மைன் மேலே ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் எவ்வளோ தான் ஒரு கிரிமினல் தப்பு பண்ணாலும் அவனும் ஒரு மிஸ்டேக்கை விட்டு போவான். அந்த மாதிரி தான் இவங்களும் ஒரு விஷயத்தை விட்டு போயிருக்கானுங்க. சாப்பிட்டு இருக்கானுங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு
சாவகாசமாக போகும்போது இந்த எலும்பு துண்டை மறந்துட்டு போயிட்டானுங்க, அதை வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஜஸ்ட்ரி சொல்ல, இந்த மெஜஸ்ட்ரி எப்பட்றா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பார்த்தியா ஒரு டாலிஸ்மேன் பேப்பர் இருக்குது, அது மேலே பார்த்தியா ஒரு பிளட் இருக்குது, இந்த பிளட் என்னது, அந்த ஒரு பிளாக் டாகோட பிளட்டு தான், இதை வச்சுருக்கோம் ஒரு டாலிஸ்மேன் மாஸ்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த டாலிஸ்மேன் மாஸ்டர்கிட்ட ஒரு பிளாக் டாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆமாப்பா அப்படின்ட்டு இவனும் சொல்லியிருப்பான். சரி, இதை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறா சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்தது அந்த மெஜஸ்ட்ரியும் சரி, பையனோட சோல் வந்து இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னல, ஏன்னா பயங்கரமான ட்ரெஷர் வச்சுருந்தான், அப்புறம் எப்படி அவனோட சோல் வந்து ஃபுல்லாக வேனிஷ் ஆகும். உன்னோட பையன் வந்து என்னதான் அந்த டாலிஸ்மேனை வச்சு பயங்கரமாக சீல்டை போட்டானா, எதிர்த்தாப்பில் இருந்தவன் அவனோட சோலையே சாப்பிட்ருக்கான், அந்த டாலிஸ்மேனை உடச்சி அந்த சீல்டை உடச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதனால் இவனும் வெறியாயிட்டு அவனை சும்மா விடாதான்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் ஏதோ ஒரு கண், அந்த வியடான கண்ணு திரும்பவும் நம்ம ஹீரோவை பார்க்குற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேருந்து பயங்கரமாக வலிக்கும். என்னடான்னு பார்த்தா கோஸ்ட் ஹேண்டு வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும், அதோட அளவு வந்து இன்னும் பெருசாகும். இதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமான வலி ஏற்படும். நம்ம ஹீரோவும் அவனோட டீச்சர் சொல்லி கொடுத்த 3Q ஆட்டை தான் யூஸ் பண்ணுவான். அந்த ஆட்டை யூஸ் பண்ணோன்னு நம்ம ஹீரோவோட வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ பேக் டு நார்மல். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட சோலை அப்சர்வ் பண்ணானா என்னன்னு தெரியும் சொல்கிறேன்னா, நம்ம ஹீரோ வந்து அவங்களோட சோலை வந்து ஈட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. மேபி நம்ம ஹீரோ அவங்கள போட்டு தள்ளும்போது அவனோட கோஸ்ட் ஹேண்ட் அவனுக்கு தெரியாதே அவனையா அந்த சோல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த கோஸ்ட் ஹேண்டோட பவரை பற்றி இன்னும் ரிவீல் பண்ணல. இப்போ நம்ம ஹீரோவும் சாப்பிட வந்த மாதிரி காட்டுறாங்க. முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா தான் உட்காந்துருப்பாரு. தாத்தா அவர் மருந்தை ரெடி பண்ணுற வேலையை பார்த்துருப்பாரு. நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான் தாத்தாவோட பவர் வந்து வீக் ஆகிட்டே போகுது, அவரோட சோல் பவர் வீக் ஆகிட்டே போகுது. நம்ம ஹீரோவும் வயிற்று தொட்டபடியே நம்ம தாத்தாவை பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் பிளாக் பாட்டும் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆகிட்டேன் போலையா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் இதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவன் லிட்டில் பிரதர் அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். நம்ம ஹீரோ யாரா இவன் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவனும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யங் மாஸ்டரை வந்து எவனோ போட்டு தள்ளிட்டான். அவன் வந்து லீ குடும்பத்தோட ஒரு யங் மாஸ்டர். அவரை போட்டு தள்ளவங்க கூட ஒரு பிளாக் டாக்கும் இருக்குது. இதை வச்சு நான் பார்த்தா நீங்கள் தான் போலையே அது அப்படிங்கிற மாதிரி ஈவிலாக சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பின்னாடி இந்த ஒரு டாகரை வச்சு இவனை பொறுத்தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு அவனை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அவனும் இவன் என்ன நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவன் நம்மளை பொறுத்தள்ளுறது தான் குறியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்குமா. சரி வாங்க லிட்டில் பிரதர் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவனும் அவனோட ஸ்பேரை தூக்குவான். நம்ம ஹீரோ அவ்வளோதான் என்னோடய கதையை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏய் எப்படி ஏமாந்தியா குட்டி பையா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பான். நம்ம ஹீரோவுக்கும் இங்கே என்ன தாண்டா நடக்குது, அவனாக வந்தான் அவனாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ போனவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நான் ஏன் உண்மையை கண்டுபிடிச்சி விட்டு போகிறேன்னு தெரியுமா, ஏன்னா அந்த யங் மாஸ்டர் வந்து அவ்வளோ நல்லவன் இல்லை, அவனும் நிறையா தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் நான் அவனை உயிரோடு விட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரி நீ என்னை தடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளர்க்கும் அவனோட இடத்துக்கு தான் வந்திருப்பான். அவனோட இடத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த பையன் இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஏன்னா இவனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ பற்றி தான். ஏன்னா நம்ம ஹீரோ பொறுத்தல இந்த யங் மாஸ்டராக தான் இருந்திருப்பான். இந்த யங் மாஸ்டரும் தப்பு பண்ணியிருப்பான், அதனால தான் விட்டுருப்பான். இப்போ நம்ம ஹீரோ நல்லவனா கெட்டவனு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இவனும் நம்ம ஹீரோ பற்றி பார்த்துருப்பான். நம்ம ஹீரோ நல்லவங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவங்க தாத்தா வந்து லிவிங் சாங்ஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வியடாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, மெழுகுவத்தி அதோட ஸ்மெல்லாம் இழுத்து அவரோட பிளட் வெசலுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது பிளட் ஓடுற வேண்டிய இடத்துல இந்த மெழுகுவத்தி அப்புறம் ஊதுவத்தியோட புகையெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி சாக வேண்டியவன், அவன் இப்போ உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. நம்ம ஹீரோட தெய்வ இருக்க எடுத்தனால தான் இவனும் ஒருத்தனோட கருவை எடுத்து திருடி இருக்கான் அப்படிங்கிற ஒரு வெஞ்சர்ஸ்னால தான் இவனை போட்டுத்தட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் யாரையே தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறானுங்க. அதே சமயத்தில் இந்த கிளர்க்கிட்ட தான் சீன் வருது. நம்ம கிளர்க்கும் இந்த விஷயத்தில் நான் இதுக்கு மேலே தலையிடக்கூடாது, ஏன்னா ஒரு இது வேணுங்களும் ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி தான் போலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டிருப்பான், எரிச்சும் போட்டிருப்பான். இப்போ இந்த மெஜஸ்ட்ரிக்கிட்ட தான் சீன் வருது. மெஜஸ்ட்ரியும் அவன் என்ன தான் சொல்ல வரான், அந்த ஜூடு அவனை ஒழுங்காக கூட்டியா இல்லாட்டி உங்கள் எல்லாத்துக்கும் பெனால்ட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பெரிய கிளர்க்கு ஜூடுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ப்ரெஷரில் இருக்கோம், நீ என்னடா வந்து பச்சை புள்ள மாதிரி டீ குடிச்சிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக உண்மையை சொல்கிறா, அதை அவனை யார் தாண்டா கொடுத்தலன்னு சொல்லும்போது இவனும் உண்மையெல்லாம் சொல்லியிருப்பான். அதை போய் இந்த மெஜஸ்ட்ரிக்கிட்ட சொல்லும்போது அப்படியா என்னோடய பையன் அந்த வில்லேஜுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இது நம்ம ஹீரோ இருக்க வில்லேஜுக்கு தான் இவனுங்களும் வந்துகிட்டு இருப்பானுங்க. இப்போ இவங்க ஏன் போயிட்டுருப்பானா நம்ம ஹீரோவோட வில்லேஜான ஹாங்போ வில்லேஜுக்கு தான் வந்துகிட்டு இருப்பானுங்க. இப்போ இவனும் தம்பி
போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெக்கை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெக்கை போட்டுட்ருப்பான். ஏன்னா இங்கே போனால் கோஸ்டலாக இருக்குமா, அப்போ தான் நமக்கு பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி போகிற மெஜஸ்ட்ரியை அவர் எப்படி பயப்படாமல் போகிறாரு, தலைக்கு எவ்வளோ தில்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் பின்னாடியே வந்திருப்பானுங்க. இப்போ இந்த மெஜஸ்ட்ரியும் கேட்க ஆரம்பிச்சிடுவார், உனக்கு ஏதாச்சும் வீடாக தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு வீடாக தெரியுது மெஜஸ்ட்ரி அப்படிங்குமே சொல்லியிருப்பானுங்க. முன்னாடி போய் பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே இவனு முன்னாடி போய் அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தூரத்தில் வந்து பேபி வந்து க்ரை பண்ணுற சத்தம் வந்து கேட்டிருக்கும். ஏன்னா இங்கே எப்படின்னா பேபிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனும் போய் பார்த்துட்டு மெஜஸ்ட்ரி இந்த மாதிரி பேபிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெஜஸ்ட்ரி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ப்ளஸ் இப்படி சொன்னோன்னா மெஜஸ்ட்ரியும் என்னது இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை ஆனால் இங்கே பேபி மட்டும் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க கூ வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள காப்பாற்றி நமக்கு ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட ஒரு பிளானை போட்டிருப்பான். இதை கேட்ட மெஜஸ்ட்ரியும் ஓகே அந்த பேபியை போய் காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருப்பான். அதே சமயத்தில் இவங்களுக்கும் தலைவலி வராமே வந்திருக்கும். ஏன்னா அந்த பேபி சத்தத்தை கேட்டால் நமக்கு தலைவலி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மேலே ஒரு கிரியேட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேபி க்ரை பண்ணது வந்து சத்தம் இல்லை, இது ஒரு ஒளி மாதிரி தான் வந்திருக்கும். இவனுங்க ஒரு சீல்டை போட்டு இதுக்குள்ளேயே நின்றுருப்பானுங்க. இப்போ காப்பாற்ற போனவங்க எல்லாரும் திரும்ப வந்திருப்பானுங்க. மெஜஸ்ட்ரி நாங்கள் வந்து பேபியை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படியுமே சொல்லியிருப்பானுங்க. லீ கஃபேயும் பார்க்குறான், இவங்க என்ன தாண்டா பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் ஒரு உயிரோட்டமே தெரிஞ்சிருக்காது. இவனுங்களும் மெஜஸ்ட்ரி இன்னும் நிறையா குழந்தைகள் இருக்காங்க, அதையும் காப்பாற்றலாம், ஏன்னா உங்களுக்கு நல்ல மனசு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நல்ல மனசாகுது வெண்ண மனசாகுது, முதல்ல இந்த குழந்தைய போட்டு வாங்கடா, அவங்களோட மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாங்கன்னு சொல்லியிருப்பேன். அடே அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா, போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கூக்கிட்ட சொல்லியிருப்பான். இந்த கூ பையனும் முன்னாடி போயிட்டு என்ன தாண்டா இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடும். என்னடா தலைவலிக்க ஆரம்பிக்குது, இது என்ன இது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே முன்னாடி இருக்கவங்கலாம் சடனாக வந்து வேடா பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்க அப்படியே கீழே பொத்துன்னு விழுக ஆரம்பிச்சிருவானுங்க. என்னடான்னு அவங்க கிட்ட இருக்க லைஃப் எனர்ஜிலாம் சுத்தமாக போய் அவங்க ஒரு டால்ஸ் மாதிரி கீழே விழுக ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்க கிடையாது, இது ஒரு விதமான ஒரு மான்ஸ்டர். இதுவும் இவனையே பார்த்துக்கிட்டு இருக்க, இவனும் இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவும் எச்சி விழுக இவனை பார்த்துட்டு அடுத்து நீ தான் அப்படி மாதிரி இவனை சாப்பிட வந்துகிட்டு இருக்கோம். ஐயோ என்னை ஆளை விட்டுருங்கடா, உன் கூட சேர்ந்து வந்ததுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டேன்ட்டு இந்த மெஜஸ்ட்ரியை தான் திட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். இந்த மெஜஸ்ட்ரியும் அந்த விஷயத்தை பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுறான். இருந்தாலும் அடுத்த செகண்டே நார்மல் ஆகிட்டு அதை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் கொடுப்பான். இவனோட ஆர்டர் கேட்ட மற்றவங்களும் இதை பயங்கரமாக கண்ணாப்பின்னு அட்டாக் பண்ணுறாங்க. இது மேலேயும் அட்டாக் பயங்கரமாக படுது. இப்போ தான் இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த கோவும் அதோட கழுத்தை அட்டாக் பண்ணுங்கடான்னு சொன்னோன்னா கழுத்தவும் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ எதிர்பாராதமாக அதோட வயிறு அட்டாக் பண்ணுறாங்க. அதுவும் கீழே விழுந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு அங்கே செத்து போயிடுது. இப்போ பின்னாடி இருந்த ஒரு பாகம் வந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி பார்த்த மெஜஸ்ட்ரி அப்புறம் மற்ற சோல்ஜர்ஸ்லாம் எப்படியோ ஒரு வழியாக ஓடிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு நிம்மதியாக இருப்பானுங்க. அப்போ இந்த மெஜஸ்ட்ரியும் அடே என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட சன்னை பொடுத்தணுன்னு போய் பிடிக்கண்டா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு போய் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருப்பான். அதே சமயத்தில் சரி நம்ம போய் தாங்கன்னு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்த நிலைமையிலே போயிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த மாஸ்டரே அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கும், இன்னும் போக என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயப்படுறதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த மான்வா. நெக்ஸ்ட் சாப்டர் வந்தால் தான் ரிலீஸ் ஆகும் நம்ம சேனலில். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல மான்வாவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.